வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வி. வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு தருணம் வந்திருக்கிறதா, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லாமே மாறிவிட்டது என்று தோன்றிய தருணம்? அப்படி ஒரு தருணம்தான் ஒரு மாபெரும் அரசு அமைச்சனை கவிஞனாக மாற்றியது. அந்த தருணத்திலிருந்துதான் போற்றி திருவகவல் பிறந்தது. இன்று நாம் அந்த கதையை பார்க்கப் போகிறோம். மாணிக்கவாசகர் யார்? மாணிக்கவாசகர் சுமார் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பாண்டிய நாட்டு மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் முதல் அமைச்சர். படிப்பிலும் புத்திசாலித்தனத்திலும் மிகவும் சிறந்தவர். அரசியலில் உயர்ந்த நிலையில் இருந்தவர். அவரது பெயரே அவரது மகிமையை சொல்கிறது. மாணிக்கவாசகர் என்றால் மாணிக்கம் போன்ற வார்த்தைகளை பேசுபவர் என்று பொருள். அவரது வார்த்தைகள் இரத்தின கல்லை விட விலை மதிப்பற்றவை என்று தமிழ் இலக்கிய உலகம் போற்றுகிறது. ஆனால் இந்த மகத்தான மனிதரின் வாழ்க்கை ஒரு நாள் திடீரென திரும்பியது. மன்னன் அவரை குதிரைகள் வாங்க தென்னாட்டுக்கு அனுப்பினான். வழியில் திருப்பெருந்துறை என்னும் ஊரில் ஒரு கோயிலில் நின்றார். அங்கே ஒரு குரு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த குருவை பார்த்த தருணத்தில் மாணிக்கவாசகரின் உள்ளம் முழுவதும் ஒரு அதிர்வு உண்டானது. அமைச்சர் பதவி, அரண்மனை வாழ்க்கை, செல்வம் எல்லாமே அர்த்தமற்றதாக தோன்றியது. அந்த குரு வேறு யாரும் இல்லை, சிவன்தானே குரு வேடத்தில் வந்தார் என்று நம்பப்படுகிறது. குதிரை வாங்க வந்த அமைச்சர் குதிரை வாங்காமல் மன்னன் கொடுத்த பணம் முழுவதையும் கோயில் கட்டுவதற்கு கொடுத்துவிட்டார். அரசன் கோபப்பட்டான், சிறை வைத்தான், அவமானப்படுத்தினான். ஆனால் மாணிக்கவாசகருக்கு எந்த கவலையும் இல்லை. பிறகு அவர் சிதம்பரம் சென்றார். நடராஜரை கண்டார். நடனமாடும் சிவனை, ஆனந்த தாண்டவமாடும் நடராஜரை பார்த்தார். அந்த தரிசனத்தில் அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதயம் உடைந்தது. வார்த்தைகள் வெளியே வர மறுத்தன. ஆனால் உள்ளிருந்து ஒரு சக்தி பொங்கி வந்தது. அந்த நிமிடம்தான் அவர் வாயிலிருந்து போற்றி 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 என்று வெளியே வந்தது. இல்லை, அவர் சொல்லவில்லை, உள்ளிருந்து வெளியே பொங்கியது. அதுதான் போற்றி திருவகவல். நண்பர்களே, போற்றி என்பது வெறும் வணக்கம் மட்டுமில்லை. தமிழில் போற்றி என்பதற்கு 3 அர்த்தங்கள் உள்ளன. 1. வணக்கம், உன்னை நான் வணங்குகிறேன். 2. புகழ், உன் மகிமை என்னால் சொல்லவே முடியாது. 3. சரணம், நான் உன்னிடம் முழுவதுமாக சரணடைகிறேன். ஒவ்வொரு முறை போற்றி என்று சொல்லும்போது மாணிக்கவாசகர் இந்த 3ஐயும் ஒரே சொல்லில் சொல்கிறார். போற்றி என்பது ஒரு வார்த்தை மட்டுமில்லை, அது ஒரு முழு ஆன்மாவின் ஒப்படைப்பு. நண்பர்களே, நாம் எல்லாரும் மாணிக்கவாசகர் இல்லை, அவரளவுக்கு நம்மால் இருக்க முடியாது. ஆனால் அவர் உணர்ந்ததை நாமும் சிறிதளவாவது உணர்ந்திருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு தருணம் வருகிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றை தேடும் தருணம். அது கோயிலாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நாம் உணர்வதுதான் போற்றி. மாணிக்கவாசகர் அதை வார்த்தைகளில் சொன்னார். நாம் அதை அவர் வழியாக உணரலாம். இன்று நாம் பார்த்தது மாணிக்கவாசகர் எப்படி உருவானார், போற்றி திருவகவல் எப்படி பிறந்தது என்று. அடுத்த அத்தியாயத்தில் நாம் நேரடியாக பாடலின் முதல் வரிகளுக்கு செல்வோம். நன்றி. நம சிவாய.